இந்தியா இங்கிலாந்து கூட 4th T20 தோத்துட்டாங்க. தொடர்ந்து பேக் டு பேக் சீரிஸை வந்து இந்தியா தோக்குறாங்க. அதுவும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்சி போனதுக்கப்புறம் தொடர்ந்து 2 சீரிஸையும் தோத்துட்டாங்க இந்தியா. அதனால் நிறையா கேள்விகள் கண்டிப்பாக வரும் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியை பற்றி. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அப்படி ஒரு இதில் ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காரு. வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 2 சீரீஸ் 2 பேக் டு பேக் சீரிஸ் லாஸ். ஏன் இதை வந்து பெருசாக பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக இந்தியன் கிரிக்கெட் டீம் செட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கடைசி 3 வருஷத்தில் 2023 ஆகஸ்ட்டில் தான் கடைசி ஒரு T20 சீரீஸே தோற்றுருக்காங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு மாதம் கம்மி, கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து அன்பீட்டனாக இருந்திருக்காங்க T20 சீரீஸில். அந்த 3 வருஷம் பீரியடில் 2 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் டீம் செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ். அதனால தான் ஒரு சீரீஸ் லாஸை வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க. மக்களின் கேப்டனாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்தியன் T20 செட்டப்புக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் மேபி இந்த சீரீஸ் லாஸை நம்ம ஏற்றுக்க முடியாது. பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு டைம் கொடுக்கணும். உடனே வந்து நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகாமல் இப்படி ஸ்ரேயஸ் ஐயர் தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் 2028 ஸ்ரேயஸ் ஐயரை தான் கேப்டனாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. இந்தியன் T20 செட்டப்பில் என்ன தான்டா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி 2023 2022 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் 2026 வரைக்கும் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதில் 2024 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக இருந்தது ஹர்திக் பாண்டியா தான் கண்டிப்பாக கேப்டன் ஆவாங்கன்ட்டு நான் இல்லை நிறைய பேர் நினச்சாங்க. ஏன்னா நல்ல ஓரளவுக்கு கேப்டன்சி பர்சன்டேஜ் வச்சுருந்தார். 2022 IPL டைட்டில் வின்னிங் கேப்டன், 2023 IPL ரன்னரப், அதுக்கப்புறம் இந்தியாவையும் கேப்டன் பண்ணி கிட்டத்தட்ட 70-80% வின்னிங்ஸ் பர்சன்டேஜ் வச்சுருந்தான். ஸோ ஹர்திக் பாண்டியா இஸ் நெக்ஸ்ட் கேப்டன் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் சூரியகுமார் யாதவ்கிட்ட கேப்டன்சி கொடுத்தாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கேப்டன்சி கொடுத்தாங்க. பட் நாட் பேட். இந்தியா வந்து அந்த உண்மையாலுமே அந்த ஃபேஸில் சூப்பராக பண்ணாங்க. கிட்டத்தட்ட வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70+ வச்சுருந்தார் சூரியகுமார் யாதவ். த ஒன்லி கன்சர்ன் இஸ் கிட்டத்தட்ட கடைசி ஒரு வருஷமாக வந்து சூரியகுமார் யாதவ் ஃபார்மில் இல்லை. பட் சம்ஹவ் டீமில் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக வந்து அக்ஷர் பட்டேல் இருந்தார். டெஸ்ட்லேருந்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனார். தென் ஒரே கேப்டனாக வேணுன்ற டெஸ்ட் மற்றும் ஒன் டேயில் சுப்மன் கில்ல கேப்டனாகவும் T20யில் வைஸ் கேப்டனாகவும் போட்டாங்க. ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு கில்லுது. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் த வேர்ல்டு கப்புக்கு T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கில்லை தூக்கிட்டாங்க ஃப்ரம் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட். சஞ்சு சாம்சனும் தூக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாம்சன் பார்த்தீங்கன்னா அந்த 2024-26 சைக்கிளில் ஒரு 3 T20 செஞ்சுரி வச்சுருந்தார். ஹோம் மட்டும் இல்லாமல் அவேலியும் கூட. ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் பேக்கப் மாதிரி தான் சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி சஞ்சு சாம்சன் ஒரு 3 பெஸ்ட் நாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். பொட்டன்ஷியல் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்ட்டு ஒரு சூப்பரான நாக் அடித்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கி, மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கி இந்தியா T20 வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. ஜஸ்ட் ஒரு 3 மாதம் கழித்து T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த கேப்டன் ஸ்குவாட்லி இல்லை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க முடியல. ஸோ வைஸ் கேப்டன் அந்த அக்ஷர் பட்டேலை தூக்கிட்டு திலக் வர்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் நல்லா விளாட்லன்னு பெஞ்ச் பண்ணிட்டாங்க. வைபவ் சூரியவன்சி டிசர்வ்ஸ் பிளேயிங், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை விளாடணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அயர்லாந்து சீரீஸில் விளாட வச்சுருக்கலாம். அப்படி இல்லைனா அடுத்தது ஜிம்பாப்வே சீரீஸ் வருது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக செகண்ட் T20யில் ஆட வச்சாங்க. மேபி ஏன்னா சாம்சங் வந்து ஒரு 3 மேட்சாக பர்ஃபார்ம் பண்ணாதனால. நோ ஹேட் ஃபார் சூரியவன்சி. பட் சஞ்சு சாம்சன் மேன் ஒரு T20 மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் பிளேயர். IPLலையும் பார்த்தீங்கன்னா 200 ஓரளவுக்கு டீசெண்டாக தான் விளாண்டுருந்தான். ஃபிங்கர் இன்ஜுரி இருந்துச்சு. இஃப் இன்ஜுரி வாஸ் த ரீசன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபார்ம் தான் ஒரு கன்சர்ன். நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்படி ஃபார்மை வச்சு எத்தனை பேர்த்து தூக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. எஸ், சூரியகுமார் யாதவ் வாஸ் நாட் இன் ஃபார்ம். IPL ஃபார்ம் இல்லை. மேபி ஒரு 1 or 2 சீரீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூக்கியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. பட் அவரை தூக்கிட்டீங்க. சுப்மன் கில் அது மாதிரி தூக்குனீங்க. பட் இப்போ வந்து ஒரு கேப்டனுக்கே வந்து ஒரு இது இல்லை அப்படின்ற போது டீம் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ இதே மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு இங்கிலாந்து vs இந்தியா சீரீஸ், இந்த சீரீஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ் அ பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சீரீஸ், எபோவ் ஆவரேஜ் சீரீஸ்னு சொல்லணும். ஒரு 250 ஒரு 30+ ஸ்கோர் அடிச்சிருந்தார். அஸ் அ கேப்டனாக பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளாஸ் இருந்திருக்கும். அஸ் அ டீமாகவும் இந்தியா வந்து ஒழுங்காக விளாட்ல. ஸோ ஃபஸ்ட் T20 வந்து வாஷ்ட் அவுட். அதில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், அபிஷேக் சர்மாவும் நல்லா விளாண்டுருந்தான். செகண்ட் T20க்கு வந்துட்டிங்கன்னா ஒரு 190 ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தான். அப்புறம் திலக் வர்மா ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருந்தான். கமிங் டு பவுலிங் கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. பட் அந்த ஒரு ஓவர், அந்த 17வது ஓவர் ஜேக்கப் பெத்தலுக்கு போட்ட அந்த ரவி பிஷ்ணாய் போட்ட ஓவர் கிட்டத்தட்ட 29 ரன் போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்.
பட் அதையும் ஒரு டீசென்ட் மேட்ச் தான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்ப குத்தம் சொல்றதுக்கு இல்ல. அடுத்து 30 T20 பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன் குடுத்தாங்க. ஹர்ஷ்தீப் சிங் மறுபடியும் சூப்பரா போட்டிருந்தாங்க. பட் 75லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஐ திங்க் 125 ரன்ல தோத்துட்டாங்க. அதான் ஹையஸ்ட் மார்ஜின் ஆஃப் டிஃபீட் ஃபார் இந்தியா. கமிங் டு 4 T20 பார்த்தீங்கன்னா ஒரு 158 ஒரு சுமாரான ஸ்கோர் தான். ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாண்டு 80 ரன் அடிச்சிருந்தாரு. அது போக பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல. ஸோ 158ங்கிறது ஒரு 10வது டோட்டல் தான். ஸோ மறுபடியும் கமிங் டு இந்தியாஸ் பவுலிங் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பிரசித் கிருஷ்ணா நல்லா தான் ஓப்பனிங் ஸ்பெல் போட்டாங்க. பட் இங்கிலாந்து பேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்கெட் விடாமல் அப்படியே ஒரு 4-5 ஓவர் தடவிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரூக் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மேட்சும் என்ன தான் ஃபஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் போயிருந்தாலும் அக்ரஷனை வந்து விடவே இல்லை ஹாரி ப்ரூக். இங்கிலாந்து வந்து எல்லாமே நல்லா போச்சு. பேட்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான பேட்டிங். டாம் பேண்டன், சாம் கரன், வில் ஜாக்சன், லோயர் மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. பவுலிங் ஜோஃப்ரா வாஸ் சூப்பர், ஜாஸ் டங், அது போக சாம் கரனுக்கு இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் எப்படி விளையாடணும்னு தெரியும். அண்டு வில் ஜாக்ஸில் மேட்ச் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணான். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுமே சூப்பராக பண்ணாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் ஸ்லைட்லி சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. பவுலிங்குமே கன்சர்ன் இருக்குது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மட்டும் பூம்ரா இல்லாதது வந்து அங்கே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவோட ஃபினிஷிங் கொடுக்குறக்கு அங்கே ஆள் இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்பர் 6-7 ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவுக்கு ஒரு கரெக்ட் ரோல் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் 4 வந்து இப்போ வந்துருச்சு. 5th பொசிஷன் திலக் வர்மாவுக்கு கொடுக்கலாம். சாம்சனை ஏன் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறேன்னா இட்ஸ் அ ஹெவி லெஃப்ட் ஹேண்டர் லைனப் டில் 8. டாப் 8ல் பார்த்தீங்கன்னா 7 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் சொல்கிறேன். அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி, இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் ரைட்டு. அப்படியே நம்பர் 5 வந்துட்டிங்கன்னா தூபே ஆடினார். அதுக்கப்புறம் திலக் வர்மா நம்பர் 6, அக்ஷர் பட்டேல் 7, வாஷிங்டன் சுந்தர் 8. 8 பேரில் 7 லெஃப்ட் ஹேண்டர்ஸு. லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் தான் மேட்ச் தோக்கறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் இதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் நடுவில் ஆட வைக்கலாம். இந்தியா வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட இது ப்ரெசன்ஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்கன்னே சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி மோர் தென் பேட்டிங் பவுலிங் சூப்பராக போட்டிருக்கான் லாஸ்ட்டு 1.5 இயர்ஸில்.